சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறைகளில் முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன் வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் மக்களின் பயன்பாட்டிற்காக முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்பான முழுமையான விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை குறித்து பார்த்தோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மற்றும் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்றே தொடங்கி வைத்து வருகிறார். அந்த வகையில் தான் இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து 5 திட்டங்களுக்கு தொடர்ந்து இந்த அடிக்கல் நாட்டும் விழா, மேலும் இந்த பணிகளை தொடங்கி வைத்தல் என பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுதான் இந்த 5 பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் அலுவலகம் நுழைவாயில் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தின் பயன்பாட்டிற்காக 17,65,00,000 ரூபாய் மதிப்பிலான 198 வாகனங்களை வழங்கிடும் வகையில் அந்த வாகனங்களுக்கு தேவையினை கொடியேசித்து தொடங்கி வைக்க இருக்கிறார். 2வது திட்டமாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பணிகள் தொய்வின்றி நடைபெற 2,15,00,000 ரூபாய் காசோலை தமிழக வளர்ச்சி கழக தலைவர் முனைவர் ராஜேந்திரனுக்கு வழங்கியிருக்கிறார். 3வது துறையாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 திருக்கோயில்களுக்கு அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையான திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். 4வது திட்டமாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 72 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 99,35,73,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 403 வகுப்பறைகள், 54 கழிவறைகள், 13 ஆய்வகங்கள், 2 குடிநீர் வசதிகள் என 472 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைக்கிறார். இது மட்டுமல்லாமல் 5வது திட்டமாக பள்ளி கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் எனும் நூலினையும் வெளியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 5 நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தனது முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் சிகேகால் உலக தமிழ் மொழி அறக்கட்டளையுடன் சேர்ந்து கூட்டாக வெளியிடப்படுகிறது இந்த நூல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேலும் இந்த துறையின் செயலாளர்கள், மேலும் இந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.